எனக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா தானே? தப்பான விஷயம் தான். அதில் ஏன் நீங்கள் போய் இருக்கிறீங்க? தப்பு நடக்குதில்ல, தப்புன்னு தெரியுதில்ல, அப்புறம் என்னத்துக்கு அந்த தொழிலுக்கு போகிறீங்க? போயிட வேண்டியதான். இதெல்லாம் வந்து பேசுறதுல அர்த்தம் இல்லைம்மா. அந்த தொழில் அந்த மாதிரி தொழில். ப்ரொமோஷனுக்கு கூட வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து பெட்டில் படுத்துக்க சிஓஸ் இருக்காங்க. பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. சில பெண்கள் சொன்னால் உடனே லோன் கிடைக்கும். எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. சினிமாங்கிறதே வந்து ஒரு கவர்ச்சி உலகம். அதில் இது நடக்கத்தான் செய்யும். இதில் கட்டிப்பிடிச்ச நடிக்கிறோம், முத்தம் கொடுத்து நடிக்கிறோம், எல்லாம் பண்ணிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்தாருனாக்கா இதையும் தாண்டி என்ன பாலியல் தொல்லை எனக்கு புரியுது. எப்படின்னாக்கா அது கோர்ட்டுக்கு போயிட வேண்டியது தானே. அது என்னத்துக்கு ரகசியமாக கமிஷன் என்னத்துக்கு போடுறது? ஆபாசத்தை உருவாக்கியது யார்? காந்தராஜ் என்ற ரசிகர் கேள்வி. ஆடிப்பட்டாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. அதையும் இப்படி பெருசுப்படுத்துறீங்கன்ற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற இடத்துலாம் இது நடக்கத்தான் செய்யும். இது நடக்கலைன்னா ஆண் பெண் சேர்ந்ததுக்கு அடையாளமே கிடையாது. தனியார் துறைகளில் இல்லையா, சினிமாவில் மாத்திரம்தான் இருக்குதா, கல்லூரிகளில் இல்லையா, எந்த இடத்துல தொழிற்சாலைகளில் இல்லையா, எங்கே இல்லை? ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்போது ஒன்று கிடக்க ஒன்று நடக்கத்தான் செய்யும். நாங்களாம் மாட்டவங்க தம்மா. வாழை இலை மேலே முள்ளு பட்டாலும், முள்ளு மேலே வாழை இலையே போய் பட்டாலும் வாழை இலை தான் கிழியும். அவ்வளோதான் பாட்டு. இதை நடிகைகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, அவ்வளோ. இப்போ அந்த நடிகைகள்லாம் அப்படி படுத்துருந்தாங்க. ரைட், அந்த தகவலாம் வெளியே வந்துருச்சு. அதனால் நாட்டினுடைய முன்னேற்றங்கள் நின்று போச்சா? ரயிலெலாம் நின்று போச்சா? பிளேன் ஓடுதியா? இந்த ஊருக்கு போகிறவங்களாம் இப்போ ஊருக்கு போவான் அப்படி இது பண்ணிட்டாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் அப்பா ஐயோ இப்படி ஆகிடுச்சேன்னு வீட்டில் உட்காந்துட்டாங்க. என்ன பெரிய விஷயம் அது? ஒரு நடிகர்னு அவங்க ரெண்டு பேரும் காதல் காட்சியில் நடிக்கிறாங்க, பெட்ரூம் சீன் நடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு அதையும் தாண்டி வெளியில் போய் அதையும் பண்ணாங்க, கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான மேட்ரு. இது என்ன பெரிய விஷயம்? எம்ஜிஆர் 10 நடிகைகளோடு இருந்த வந்து எவ்வளோ 100 பொண்ணுங்க தாய்மார்கள் என்ன சொன்னாங்க? தலைவர்னா தலைவர், எத்தனை பொண்ணு பின்னாடி போகிறா பாருங்க. அதானே நீங்கள்லாம். அதே நான் போயிருந்தா என்ன சொல்லியிருப்பேங்க? காம கொடூரன் ஸ்ரீ லோலன்றீங்க. எம்ஜிஆர் போனாக்கா தலைவர்னா தலைவர் தான். சார், இப்போ இந்த கமிஷன் எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுனால தான் தினம் காலையில் யூடியூப்காரருங்க அத்தனை பேர் எதை தவிர அவர் உலகத்தில் பக்கத்தில் அணுகுண்டு வெடிக்குதுன்றான். அதை பற்றி யாருக்கும் கவலை? உக்ரைன் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. இஸ்ரேல் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நமக்கு இருக்கிறது நடிகைகள் என்ன நாங்கள் இது பாருங்கள், மலையாள பட உலகமே இப்படி தான் போயிட்டு. ஸ்ரீரெட்டி அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க. இங்கே இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் மேலே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே சார். சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு இவங்க ஏன் அக்செப்ட் பண்ணாங்க? சான்ஸ் கிடைக்குதுன்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிறதால இவங்க கிட்ட மிஸ்யூஸ் இல்லை, யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போது இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி பற்றி தான் இப்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. முக்கியமான காரணம் என்னென்னா 2019 அவங்க இந்த ஹேமா கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆனால் 2024 வரைக்கும் எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் இல்லை. எல்லாரையும் ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பாலியல் புகார்கள் ஜாஸ்தி வந்தது கிடையாது. ஆனால் இது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. அதையும் இப்படி பெருசுப்படுத்துறீங்கன்ற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்ன சார் அதை பற்றி? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆண் பெண் சேர்ந்து இருக்கிற இடத்துலாம் இது நடக்கத்தான் செய்யும். இது நடக்கலைன்னா ஆண் பெண் சேர்ந்ததுக்கு அடையாளமே கிடையாது. போலீஸ் துறையில் இல்லையா, இல்லை இது நிர்வாகத்துறைகளில் இல்லையா, தனியார் துறைகளில் இல்லையா, சினிமாவில் மாத்திரம்தான் இருக்குதா, கல்லூரிகளில் இல்லையா, எந்த இடத்துல தொழிற்சாலைகளில் இல்லையா, எங்கே இல்லை? ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்போது ஒன்று கிடக்க ஒன்று நடக்கத்தான் செய்யும். நாங்களாம் மாட்டினவங்க தம்மா. நாங்களாம் எத்தனையோ வகையில் மாட்டியிருக்கிறோம். ஒரு நர்ஸை ஒரு மாதிரி ஏதாவது அவசரத்துக்கு கூப்பிட்டோம்னா என்னையே ஏன் சார் கூப்பிட்டீங்கன்னு ஒரு நர்ஸை கேட்கலாம். நைட் டியூட்டியில் இருக்கும்போது சிஸ்டர் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னாக்கா திருப்பி என்னையே கூப்பிட்டுருக்கீங்க என்ன அர்த்தம்னா அவங்க தப்பாக கூட எடுக்கலாம். இல்லாட்டி போனால் சார் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எப்போனாலும் டாக்டர் என்ன கூப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு இருக்குது இல்லை. எங்கள் தொழில் அது ரொம்ப அதிகம். அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் போயிருக்குது, தகராறுலாம் நடந்திருக்குது, ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்திருக்குது.
அது மாதிரி தகராறுகள் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வழக்கறிஞர் இந்த கோர்ட்டுகளில் தான் அது நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து காணோம் பெண்கள் இப்போ தான் வக்கீல்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்காங்க. அந்த காலத்தில் லா காலேஜ் இன்ஜினியரிங் எல்லாம் பெண்களே சேர மாட்டாங்க. சினிமாங்கிறதே வந்து ஒரு கவர்ச்சி உலகம். அதில் இது நடக்கத்தான் செய்யும். இதில் கட்டிப்பிடிச்சி நடிக்கிற, முத்தம் கொடுத்து நடிக்கிற எல்லாம் பண்ணிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்தாருனாக்க இதையும் தாண்டி என்ன பாலியல் தொல்லை எனக்கு புரியலையே. இப்போ 17 பேர்ல வந்து ரேப் கேஸே வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல சார். அப்போ ஒருத்தவங்க வந்து ரேப்புனாக்கா அது கோர்ட்டுக்கு போயிட வேண்டியது தானே. அது என்னத்துக்கு ரகசியமாக கமிஷன் என்னத்துக்கு போடுறீங்க? இதுக்கு எதுக்காக கமிஷன் போடணும்? ரேப் பண்ணியிருக்கான், சட்டப்படி குற்றம், கோர்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன ரேப் பண்ணான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. வெளியில சொல்றதுக்கு ஒரு பயம். மற்ற பெண்கள் சொல்லலையா? குடும்ப பெண்கள் சொல்றாங்கல்ல ரேப் பண்ணிட்டான்னு. இது தொழிலே அதுதானே. அப்புறம் இதை இவங்க சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? சார், ஒருத்தவங்க வந்து ஒரு சர்வைவல்காக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது தன்னை இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா தானே? தப்பான விஷயம் தான். அதில் ஏன் நீங்கள் போயிருக்கிறீங்க? தப்பு நடக்குதில்ல, தப்புன்னு தெரியுதில்ல, அப்புறம் என்னத்துக்கு அந்த தொழிலுக்கு போகிறீங்க? போயிட வேண்டியதானே. நீ நடிச்சு தான் அவனுன்னு கையை பிடிச்சி இழுத்து நான் ரேப் பண்ணுவேன், நீ ரேப்புக்கு சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நடிக்க சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க? என் கூட படுத்தா உனக்கு சான்ஸ் கொடுப்பேன் நாங்கள் வேண்டான்ட்டு போக வேண்டியது தானே. பச்சையாகவே கேட்குறேன். என்கிட்ட பெட்டில் படுத்தா தான் உனக்கு சான்ஸு. எனக்கு இந்த தொழிலே வேணாம் போ, எனக்கு இந்த படம் வேணாம் போ. உனக்கு அந்த படமும் வேணும், அதே சமயத்தில் உன்னை யோகியமாகவும் காட்டிக்கணும், காசும் வாங்கிட்டு இருப்பேன், சும்மாவை படுத்துருப்பேன், காசு வாங்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் வந்து பேசுறதுல அர்த்தம் இல்லைம்மா. அந்த தொழில் அந்த மாதிரி தொழில். ப்ரொமோஷனுக்கு கூட வந்து இந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து பெட்டில் படுன்னு கேட்குற சிஇஓஸ் இருக்காங்க. பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, வாங்கி கொடுக்கறதுக்கு. இப்போ சில பெண்கள் சொன்னால் உடனே லோன் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் இருக்குது. அரசியலில் வெற்றி பெறணுன்னாக்கா சில படுக்கையர்களாக தான் அது முடிவுகளே நடக்கும். தமிழ்நாட்டு அரசியல் தெரியாதா உங்களுக்கு? ஒரு பிரபலம் எங்கள் காலத்தில் பிரபலமாக இருந்து அம்மன் வேஷம்லாம் போட்டு ஒரு நடிகனுடைய படங்கள்லாம் கேலண்டராவெல்லாம் வர்ற அளவுக்கு பாப்புலர் ஆச்சு. இன்னும் இருக்குது எங்ககிட்ட. வாழை இலை மேலே முள்ளு பட்டாலும், முள்ளு மேலே வாழை இலையே போய் பட்டாலும் வாழை இலை தான் கிழியும். அவ்வளோதான் பாயிண்ட். இதை நடிகைகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக வந்து கடந்து போகிற விஷயன்றது கிடையாது. ஏன்னா நடிகைகள் வந்து இப்போ மீனா அவர்களாகட்டும் சரி, நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட வந்து ஒர்க்கை பற்றி பேசுங்க, இல்லை நான் பண்ணுற வந்து தப்பு ஏதாவது அதை மட்டும் பேசுங்க, ஏன் என்னோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்களே சார். ஆமாம்மா, அந்த பொண்ணு வந்து பர்சனலாக வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும், அவருக்கு நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு? அதனால் யாருக்கு என்ன நன்மை? தேசத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமா என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ அந்த நடிகைகள்லாம் அப்படி படுத்திருந்தாங்க, ரைட், அந்த தகவலாம் வெளியே வந்துருச்சு. அதனால் நாட்டினுடைய முன்னேற்றங்கள் நின்று போச்சா? ரயிலெலாம் நின்று போச்சா? பிளேன் ஓடுலையா? இல்லை ஊருக்கு போகிறவங்களாம் இப்போ ஊருக்கு போகாமல் அப்படி இது பண்ணிட்டாங்க, வேலைக்கு போகிறவங்களாம் அப்போ ஐயோ இப்படி ஆகிடுச்சான்னு வீட்டில் உட்காந்துட்டாங்களா? என்ன பெரிய விஷயம் அது? ஒரு நடிகர் அவங்க 2 பேரும் காதல் காட்சியில் நடிக்கிறாங்க, பெட்ரூம் சீன் நடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி வெளியில் போய் அதையும் பண்ணாங்க, கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான மேட்ரு. இது என்ன பெரிய விஷயம்? ஃப்ராங்கோ ட்ரூஃபான்னு ஒரு ஃபேமஸ் டைரக்டர், ஃப்ரெஞ்சு டைரக்டர், அவர் படம் எடுத்தார், டே ஃபார் நைட்டுன்னு. சினிமா எப்படி எடுக்கிறாங்கங்கிறது தான், ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கிறது தான் அதுதான் படத்தினுடைய பேஸ். ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஆக்ட் பண்ணுறான், அந்த நடிக்கிற சீனை எடுக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, கேட்சே பண்ண மாட்டேங்கிறான், ரீடேக் வாங்கிக்கிட்டே இருக்கான். இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இவன் ஏதோ டிப்ரெஸ் ஆகிருக்கிறான். அதில் தான் இவன் ரீடேக் வாங்குறான். ஏன்னா ஒரே டேக்கில் பிடிக்கிற ஆக்டர் அவன். ஹீரோயின், அந்த படத்தில் ஹீரோயின், அதாவது படத்துலேயும் ஹீரோயின், இதுலேயும் அந்த ஹீரோயினை கூப்பிட்றாரு, ஜாக்லின் பிசெட்டுன்னு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். அவள் தான் அதில் ஹீரோயினாக வருவாங்க, அந்த மாதிரி தான் வரும். என்னமோ டிப்ரெஸ்டாக இருக்கான், நீ என்னன்னு அவனோட தனியாக உட்காந்து பேசி கண்டுபிடியேன் அப்படின்பாங்க. நைட்டு அவன் ரூமுக்கு போகிறான்,
பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், 2 பேரும் தே ஹேவ் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு பிறகு மறுநாள் வந்து க்ளீனாக ஷாட்டை முடிக்கிறான். அவனை தாஜா பண்ணி அவனை செக்ஸ் வச்சு அவனை கூல் டவுன் பண்ணிட்டு வர்றான். சினிமாவில் இது நடக்கும். அது இப்படியெல்லாம். அப்புறம் வந்து இன்னொரு படத்தில் அவுட்டோர் ஷூட்டிங் நடக்குது. ஒரு ஆக்டரை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ்ஸு 2 பேரும் காரில் வர்றாங்க. அவளே ட்ரைவ் பண்ணிட்டு வர்ற வழியில் ஒரு தடங்கள் ஏதோ ஒன்று வருது பக்கத்தில் ஒரு பிரிட்ஜுக்கிட்ட. அங்கே வந்து வண்டி ஓரமாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தோடனே எவ்வளோ நேரம் ஆகுங்கிறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சும்மா ஏண்டா இருக்கணும், லெட்ஸ் ஹேவ் செக்ஸ்ன்னு சொல்லி 2 பேரும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஷூட்டிங் போகிற வழியில் சினிமாவில் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணேன், என்னை கெடுத்து போட்டான், இது பண்ணிட்டான்னு எப்போ போய் பாப்புலராக இருந்தபோது நீ சொல்லியிருக்கணும். எப்போ சொல்கிற, உனக்கு மார்க்கெட்டு போய் வீட்டுக்கு போய் தள்ளாடி கிளவி ஆனதுக்கப்புறம் என்னை கெடுத்து போட்டான், 30 வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்து போட்டான், நீ இப்போ சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் கேள்வி. அன்னைக்கே நீ சொல்லலை, அன்றைக்கி நீ வெளியே போயிருக்கலாமே, என்ன பண்ணிட முடியும் ஒன்று? அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தால் இன்னும் பெருசாக வந்துடும் மேட்ரு. இப்போ சொல்லாததுக்கான காரணம் அவங்க இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணோம் அப்படின்றது. சொல்லாததுக்கு காரணம் இன்றைக்கி சான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன், சரி ஏதாவது பொழப்பை பார்க்கலாம், ஒரு விளம்பரம் பண்ணலாம்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. அவ்வளோ விளம்பரம் பார்க்கலாம் அப்படின்றது வந்து அது அவங்களுக்கே தானே சார் ஒரு திருப்பியும் ஒரு பேக் ஃபயர் ஆகும். அது தெரியாமல் தானே பண்ணிட்டாங்க, விஷயம் தெரியாமல் பூந்துட்டாங்க, ஒரு மிரட்டலான்னு பார்த்துருக்காங்க. அவர் மோகன்லால்லாம் ஈல்ட் ஆகலை. இதை வச்சு தானே என்ன மிரட்டுறேன், நான் இந்த அசோசியேஷனை கலைச்சி போட்டேன்னு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ உண்மையாகவே வந்து இது மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் பேர்லாம் வெளில வரும் அப்படின்லாம் வந்து இவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகிட போகுது? இப்போ என்ன அவர் வந்து அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ எம்ஜிஆர் 10 நடிகைகளோடு இருந்தது வந்து எவ்வளோ, நம்ம ஊர் பொண்ணுங்க தாய்மார்கள் என்ன சொன்னாங்க, தலைவர்னா தலைவர், எத்தனை பொண்ணு பின்னாடி போகிறா பாருன்னாங்க. அதானே நீங்கள்லாம். அதே நான் போயிருந்தா என்ன சொல்லியிருப்பேங்க, இந்த காம கொடூரன் ஸ்ரீ லோலன்னுவீங்க. எம்ஜிஆர் போனாக்கா தலைவர்னா தலைவர் தான். 2 டபுள் ஸ்டாண்டர்ட் நீங்களே வச்சுருக்கீங்க. அப்படி தான் ஆண்கள் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை நடத்தப்படுது. என்ன கமிஷன் என்ன போட்டாலும் என்ன வெளியே வரப்போகுது? அந்த பிரபல நடிகை அந்த நடிகரோட படுத்திருந்தாங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. சார் இப்படி இருங்க, வேற என்ன செய்தி அதில் இருக்குது? கட்டாயப்படுத்தி வந்தார், இதாக வந்தார், அதாக வந்தார், விருப்பப்பட்டு வந்தார், என்னங்கிறது. பெண்களுக்காக இவ்வளோ பறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆண்களை யாராவது போய் பேட்டி எடுத்தீங்களா? பாதிக்கப்பட்ட நடிகர்கள் மோகன்லால்கிட்ட யாராவது போய் பேட்டி எடுத்தீங்களா? குற்றவாளின்னு எடுப்பில் சொல்கிறீங்களே, குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சா? இப்போ தொடர்ந்து பெண்கள் மேலே இந்த பாலியல் வன்கொடுமைகள் இருக்கிறீங்கம்மா. பெண்கள் அக்செப்ட் பண்ணாமல் அந்த பாலியல் வன்முறை எப்படி நடக்கும்? 4-5 பேர் சேர்ந்து வன்முறையில் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரேப்பு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேர் தானே யூஸ் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்? நானும் ஒத்து போகிறேன்னு அர்த்தம். ஒரு சீட்டில் உட்கார்ந்துருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தள்ளி உட்காடுறாங்க. அக்செப்ட் பண்ணுறதுனால சமத்துவத்தால தான் நடக்குது. சார் இப்போ ஷக்கீலா மேம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரொம்ப சஃபர் பண்ணி வந்திருக்கேன், இட்ஸ் நாட் ஸோ ஈஸி, நான் தான் ஃபஸ்ட்டு விக்டிம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே சார். அந்த பொண்ணுடைய படங்கள் வந்து பிட்டு படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் நிறைய பிட்டு படம் பார்த்துருக்கோம்மா. இன்னைக்கு இருக்கிற பிரபல நடிகைகளுடைய பிட்டு படம் பார்த்துருக்குறேன். அன்றைக்கி இது கிடையாது, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் கிடையாது. அதை சென்சார்ஸை வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது, டிஜிட்டல் முறையில் கிடையாது. ஒரிஜினல் படங்கள் பிரபலமாக இன்றைக்கும் சீரியலில் நடிச்சிட்டு இருக்க பிரபல நடிகைகளுடைய பிட்டு படங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இன்டர்வலில் வரும் மலையாள படங்களுக்கு போனோம்னா அதுக்காக தான் மலையாள படங்களுக்கே போனோம். நாங்கள் அப்போ மலையாள படங்கள் அதுக்கு தான் ஃபேமஸ்ன்ற மாதிரி ஒரு முத்திரை பதிஞ்சிடுச்சு. மலையாள படத்தில் இன்டர்வல் விடுறதுக்கு முன்னாடி பிட்டு படம் போட்டு தான் இன்டர்வல். அந்த படத்தினுடைய கதாநாயகி அதில் பிட்டில் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சம்மதத்தோடு தான் நடிச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் அவங்க ஒன்று தள்ளி விட்ட மாதிரியோ அடித்து விட்டாங்க மாதிரியோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. சம்மதத்தோடு தான் நடிச்சாங்க. ரேகான்னு ஒரு நடிகைம்மா, ஜெமினி கணேசனுடைய பொண்ணு தான். அது ஹிந்தி படத்தில் பிரபலம். ஹொரானாசுர்னு என்னமோ ஒரு படம், என்னமோ அந்த படத்தை பேர் மறந்துட்டேன். விஸ்வஜித்துங்கிற ஹீரோவோட கிஸ்ஸிங் சீனு அது. அப்போ அன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமான அடிப்பட்ட விஷயம் அது. முத்த காட்சியில் நடித்தார் அப்படின்னு. அது வந்து ரேகா இது பண்ணும்போது நான் உக்காந்துருந்தேன், இது திடீர்னு என்னை பிடிச்சி கீழே தள்ளி அவர் கிஸ் பண்ணுற மாதிரி படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு.
ஒரு மாதம் கழித்து அந்த புகைப்படங்கள், அந்த ஷாட்டு எல்லாமே வந்து லைஃப்ங்கிற அமெரிக்கன் மேகசைனில் அமெரிக்காவிலேருந்து வரும். அப்போ லைஃபு, போஸ்ட்டு, டைம் இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வரும். அந்த லைஃப் மேகசைனில் இந்தியாஸ் கிஸ்ஸிங் கிரைசிஸ் அப்படின்னு போட்டு அட்டைப்பட கட்டுரை. இந்திய பட உலகில் முத்த காட்சிகளுக்கு அனுமதிக்கிறதா கூடாதாங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலாக 4 பக்கம் ஆர்டிக்கிள். அதில் இந்த சீனை போட்டுட்டு இறுக்கி கட்டிப்பிடிச்சின்னு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. படத்தில் கட் பண்ணிட்டாங்க. வரல. விஸ்வஜித்து சாதாரணமாக உட்காந்துருக்கு படுத்திருக்காரு. இது பிச்சு உதறிட்டு நிற்குது. அவங்க க்ளீனாக எழுதுகிறாங்க. முழு ஒத்துழைப்போட நடிச்சுவிட்டு, ஆனால் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னை எதிர்பாராமல் நடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஒரு பிரபல நடிகை வந்து ஆடைங்கிற படத்தில் வந்து அமலாப்பால் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி படம் எடுத்திருக்காங்க. அந்த கேமராமேன் ரொம்ப டீசெண்டாக காட்டியிருந்தார். ஒரு இடத்துல கூட அவங்க வந்து ஆபாசமாக வரல. அவங்க நார்மலாக நடித்த படத்தில் இருந்த காட்சி கூட இந்த நிர்வாணமாக நடித்த இதில். பட் அது வந்து நடிகர் தான் ஃபுல் படமும் நடிச்சுவிட்டு அந்த டேக்குக்கு முன்னாடி எப்படி வந்திருப்பாங்க, எல்லாம் நடந்து தானே இருக்கும். யோசிச்சு பாருங்கள். சீனில் கேமராமேன் காட்டல, சீனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே ஃபுல்லாக தானே வந்திருப்பாங்க. எப்படி நடிச்சிருப்பாங்க? அவங்கெல்லாம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலையே. அதை இஷ்டப்பட்டு அவங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மாவை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கேரவானில் போய் அழுதாங்க. அந்த அம்மா இப்படி நடிக்க வச்சுட்டாங்க. ஏன் நடித்த? நீ ஒருத்தி தான் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன். முடியாத நேரத்தில் பேர் போயிருப்பாங்க. யார் சம்மதிச்சு வர்றீங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க. சம்மதம் இல்லாமல் இருக்கவங்கள மிரட்டியாக பண்ணி எடுக்க முடியும். அதை தான் சொல்கிறேன். சம்மதிச்ச, நடிச்சுப்பட்ட, அதுக்கான காசையும் வாங்கிவிட்ட, அப்புறம் ரொம்ப கற்பு ஊத்தமி பத்தினின்னு காட்ட பார்க்குறேன். இது என்னத்துக்கு நியாயம்? என்னத்துக்கு ரெண்டாக வேணும்? இதுக்கு ஒரு கமிஷன் வேடிக்காது சார். இப்போ இந்த கமிஷன் எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா சார்? இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுனால தான் தினம் காலையில் யூடியூப்காரருங்க அத்தனை பேர் எதை தவிர வர உலகத்தில் பக்கத்தில் அணுகுண்டு வெடிக்குதுன்றான். அதை பற்றி யாருக்கும் கவலை காணும். உக்ரைன் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. இஸ்ரேல் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நமக்கு வருகிறது நடிகைகள் என்ன ஆனாங்க. இது பாருங்கள், மலையாள பட உலகமே இப்படி தான் போயிட்டுருக்கோம். நாம் கவர்ச்சிக்கு அடிமையானவங்க, உல்லாச விஷயங்களுக்கு அடிமையானவங்க. சார், இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் கூட திருச்சியில் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு மேலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சார். ஏன்னா வைஃபை சரி பண்ணுறதுக்காக வந்த ஒரு பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்துட்டுருக்காரு பாலியல் வன்கொடுமை. இதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் அங்கே போயிட்டுருக்கு சார். அப்போ இது எப்படி சார் பார்க்குறது? அதுக்கு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது இல்லை, உடனடியாக தகராறு வந்துருச்சு இல்லை. ஆமாம், அதுக்கு மக்கள் எழுச்சி இருக்குல்ல. அதுதான் தடுக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அப்படி அதை பண்ணுவா. இவன் 30 வருஷத்துக்கு நடந்ததுக்கு இன்றைக்கி இது புகார் கொடுக்குறா. அதை தான் சொல்ல வரான். அது இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பாலியல் வன்மை நடந்த உடனே அந்த பொண்ணு போலீஸுக்கு போயிடுச்சு. ஊரே கொந்தளிச்சு நிற்கிது. ஆமாம், அது மாதிரி ஏன் இவங்களுக்கு நிற்கலை? யார் ஏன் நிற்கலை? அவ்வளோதான் கேள்வி. ஸ்ரீரெட்டி அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க. இதே மாதிரி தான் என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் மேலே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே சார். சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு இவங்க ஏன் அக்செப்ட் பண்ணாங்க? அவ்வளோதான். சான்ஸ் கிடைக்குதுன்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிறதால இவங்க கிட்ட மிஸ்யூஸ் இல்லை, யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். She was ready, so she was used. அவ்வளோதான். அவர்கள் தயாராக இருந்தால் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அவ்வளோதான் சார். இப்போ இந்த மலையாள நடிகைகள் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். நாங்கள் இங்கே வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் கூட நாங்கள் நிறைய எல்லா இண்டஸ்ட்ரியும் நான் தான் சொல்கிறேன். சினிமா உலகத்தில் உலகம் முழுவதும் உண்டு. இப்போ அது ஃப்ராங்கோ ட்ரூஃபா எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன்? அவ்வளோதான் சார். இப்போ அது கேட்டு விஷால் ரெட்டி அவர்கள் வந்து நான் இங்கே வந்து ஒரு கமிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்க அத்தனை பேரையும் நான் வந்து செருப்பால் அடிப்பேன், செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரே சார். அது விவேக் படத்தில் ஒரு ஜோக் தான். 2 தடவை செருப்பால் அடி எதுக்கு நான் அவளை போய் ரேப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு தான் நான் ரேப் பண்ணணும் அந்த படத்தில். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து முடிவுகளாங்க.
ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு சன நேரத்தில் ஏற்படுற ஒரு உணர்வுகள் கற்பனை சரி இதை சொல்லலை, இது சம்மதத்தோடு நடக்குது, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது கற்பழிப்பு இல்லை. கேட்டார், சரி உனக்கு சான்ஸ் வேணுன்னா இப்போ ஓகே சொன்னீங்கன்னா சான்ஸ் கொடுக்குறேன்னா சரி ஓகேண்ணா முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து இப்போ பண்ணிட்டாருன்னு சொல்லி புலப்புறாங்க. ஒரு வேளை கேட்ட அளவு கொடுக்கலையோ என்னமோ, அதுவும் இருக்கலாம். இத்தனை வருஷம் கழித்து சொல்கிறது வந்து இது செருப்பால் அடிக்கிறதுனால வந்து ஒரு ரேப்பை நிறுத்திட முடியும்னாக்கா தெருவெல்லாம் செருப்பு வாங்கி கடை வச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ சுலபமாக ரேப் நின்றுடுமா? சார் இப்போ அவர் நடிகரையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் நீங்க சொல்றது அவர் நடிகரையும் தாண்டி வந்து மக்கள் மனசுல பதிஞ்சதுக்கான காரணம் அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணதுனால தானே சார். அப்போ அது அவர் பண்ணலாம். அப்போ அப்படி சொல்லல சார். நீங்க இல்ல சார், அப்படி சொல்லல சார். மக்களுக்கு நல்லது பட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். சரி ரைட், அப்படின்னா சரி, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. உங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு என்னமா? ஐயோ சார், நான் நிஜமா அப்படி மீன் பண்ணல சார். நான் அப்படி மீன் பண்ணல. இல்ல சார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து இத பத்தி நம்ம பேசுறதுமா தாண்டி அவர் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. சொன்னீங்களே, அதே மலையாளத்தை சேர்ந்தவர் தான், கேரளாவை சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர். அந்த பாட்டை சீர்னு சொன்னேன் நான். இதை வந்து இன்றைக்கி நான் பேசலை. சோவியத் சென்டரில் இது மாதிரி ஒரு இது நடந்தது. பாரதி ராஜாவை கார்னர் பண்ணி அவரை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இது நடத்துனாங்க. பாரதி ராஜாவால் தான் படங்களில் ஆபாசமே வர்றங்கிற மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணாங்க. நான் வந்து ஆடியன்ஸில் உட்காந்துருக்கேன். ராஜேஷ், நடிகர் ராஜேஷ், முக்தா சீனிவாசன், பாரதி ராஜா, அப்புறம் யாரோ ஒரு 4-5 பேர் எல்லாம் ஒரு மாதிரி பாரதி ராஜாவை கார்னர் பண்ணுறாங்க. ராஜேஷும் முக்தா சீனிவாசனும் தான் குவைட்டாக உட்காந்துருக்காங்க. நடிமத்தில் நான் டக்குன்னு எந்திரிச்சு இப்படி கையை காட்டினேன். என்னன்னாங்க, ஆடியன்ஸ்லேருந்து யாராவது பேசலாமான்னு. என்னை யாருக்கும் தெரியாது. சரி, பேசலான்னாங்க. வாங்க அப்படின்னாங்க. மேடை ஏறினேன். பத்திரிக்கைக்காரருக்கு ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். ஆபாசம்னு சொல்கிறீங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல பேக்ரவுண்டில் இருந்து எம்ஜிஆர், சிஎம்மாக இருக்கார் எம்ஜிஆர், அவர் தான் இருந்தார். அவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ண. எங்கள் அண்ணப்போ மந்திரி அவர்கிட்ட அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணாருன்னு தெரியாது. இப்போ இது பண்ணார். பாரதி ராஜா அவருடைய படங்களில் வந்து எந்த பாட்டு மோசமானதெல்லாம் பேசிட்டு அப்போ இந்த பாட்டை சொன்னேன். எந்த படம்னு தெரியாது, ஆனால் இந்த பாட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே நீ வேண்டும், மெல்ல மெல்ல தொடுங்கள், மெல்ல மெல்ல விடுங்கள் அப்படின்லாம் பாடுறா. அந்த சீனில் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணாங்க, யார் ஆக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி, இது நீங்கள் மேடையில் சொல்லிட்டீங்க. மேடையில் பேசிட்டேன். மறுநாள் தினமலர் பத்திரிகையில் ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. ஆபாசத்தை உருவாக்கியது யார்? காந்தராஜ் என்ற ரசிகர் கேள்வி. ஆடி போயிட்டாங்க. அது அந்த அதோட இதே நின்று போச்சு. அதாவது மாட்டி விடுறதுக்கு எப்படி வேணாலும் மாட்டி விடலாம். ஒரு ரேப் சீன் வருதுமா, ரோட்டி கப்டா ஒரு மக்கான்ங்கிற படத்தில் ஒரு ஹீரோயினா ஒருத்தைய வந்து ரேப் பண்ணுற சீன். என்ன காட்டுவாங்கன்னா, அந்த ஜாக்கெட் அப்படி வந்து விழுவும், அவ்வளோதான். ரேப் ஓவர் சீன் ஓவர். ஓகே, அந்த ஜாக்கெட் அவள் போட்டிருந்த ஜாக்கெட் வந்து கீழே விழுவுது, ரேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தோரஹான்னு ஒரு படம் வந்து 10 நிமிஷம் காட்டுவாங்க ரேப் சீன். ஹிந்தி படம் உலகையே புரட்டி போட்ட படம் அந்த ரேப் சீன். அந்த ரேப் சீனுக்கு அதே இதில் அந்த படத்தில் ஹீரோயினாக வந்த ராதா சோலஜா தான் அந்த சீனில் ஆக்ட் பண்ணி. அந்த வில்லன் நடிகர் முடிச்சு இழுத்து அந்த நமக்கே இதாக போய்டும். ஆனால் அந்த புடவை அவுத்து கொடுத்துறமா, அந்த புடவைக்கு தான் நான் அவ்வளோ அலையிறான், அதை அவுத்து கொடுத்துட்டு போய அப்படிங்கிற அளவு புடவையை இழுத்துக்கிட்டே இருப்பான் 10 நிமிஷம். அந்த படம் அதுக்கு தான் ஓடிச்சு. அதே தமிழில் அவள்னு எடுத்தாங்க. அதில் அதே ராதா சோலஜாவை தான் போட்டாங்க. ஸ்ரீகாந்த் நடித்தார் அந்த சீனில். படங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போது வைரம்னு ஒரு படம், அதில் வந்து வில்லன் வந்து ஏமாத்துறதுக்காக கதாநாயகியாக வர்ற வந்து ஒரு மாதிரி கேபரே டான்ஸு ஜெயலலிதா தான் ஆடினாங்க. அதுக்காக தான் அந்த படம் ஓடிச்சு. ஹிந்தியில் விக்டோரியா 303ன்ற படம், அதில் சைராபான் அந்த டான்ஸ் ஆடினாங்க. அது அப்படியே இவங்க ஆடினாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே.
இவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் போயிடுச்சு, வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சினிமா உழுந்து போச்சு. இப்படியெல்லாம் ஒரு பேச வச்சு, கேரளா பட உலகம் இல்லை இன்னைக்கு. இப்படியெல்லாம் பேச வச்சு சில இது கேரளா பட மார்க்கெட் விழுந்துச்சுன்னு சொல்கிறீங்களா சார்? இருக்கா. ரீசெண்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மற்ற இண்டஸ்ட்ரீஸை விட இப்போ கேரளா இண்டஸ்ட்ரி வந்து மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு அப்புறம் கூட ஒரு திருப்பி அந்த ஒரு இல்லை படத்தை சார், அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்குமே வர மாட்டேங்குது. எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு படம் இருந்தது சார், குணா படமே சரியாக ஓடலம்மா, அதில் இருக்கிற பாட்டை வச்சுக்கிட்டு வந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சுன்னு கதை விட்றீங்க, எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அந்த பாட்டு ஒரிஜினலாக இருந்த படமே சரியாக போகல, ஆனால் அந்த பாட்டை வச்சுக்கிட்டு படம் எடுத்தாங்கன்னா அது ஓடன்னு ஓடிச்சான், தமிழ் பட உலகமே ஆடி போச்சான், அந்த ஹிந்தி பட உலகம்லாம் தடுமாறிச்சான், விட்டீங்க. அதுக்கப்புறம் எந்த மலையாள படம் வந்தது? சினிமா இன்றைக்கி வந்து உலகத்திலேயே 2 மொழியில் தான் சினிமா எடுக்கிறாங்க. ஒன்று தெலுங்கு, இன்னொன்று தமிழ். அமிதாப் பச்சனே தமிழுக்கு வந்துட்டாருமா. படம் ஹிந்தியில் படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எடுத்தால் ஓடத்துக்கு தேட்டர் இல்லை. பாம்பே போனோம்னா அப்சரா தேட்டரும் அது மராத்தா மந்திரும் அப்சரா தேட்டரும் பார்க்குறதுக்கு தான் போவோம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி எங்கே போச்சு? ஒன்றும் காணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி.